உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு போதித்தேன் அப்படிங்கிறாரு. அடுத்து இன்னொன்னு சொல்றாரு, நான் வெளியரங்கமாக வீடுகள் தோறும், அடுத்து இன்னொரு வார்த்தை சொல்றாரு, உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி 27ல எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். ஸோ ஒருவேளை கொரோனா டைம் வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில் ஒரு சில மெடிசின்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆரம்ப ஸ்டேஜில் அந்த மெடிசின்ஸை எடுத்துக்கிட்டோன்னா கொஞ்சம் இந்த காஃப் அப்படியே ஒரு மாதிரி இருமலாக இருக்கும், வறட்டு இருமலாக இருக்கும், கைகள்லாம் வெட்டி போட்ட மாதிரி இருக்கும். ஸோ பிகினிங் ஸ்டேஜ்லேயே அந்த மெடிசின்ஸ் எடுத்துக்கிட்டால் நம்மளை பாதுகாத்துக்கலாம், அப்படி ஒரு சூழல் இருந்தது. ஸோ நானும் கூட அது வழியாக கடந்து போனேன். அப்போ ஒரு வேளை நமக்கு அந்த மெடிசின் தெரியலைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேளை அப்படி தெரிஞ்சிருந்தா காப்பாற்றிருக்கலாமே அவங்கள அப்படின்னு நமக்கு நினச்சிருந்தா அப்போ எப்படி இருக்குன்னா, ஐயோ இப்படி ஒரு மருந்து தெரியாமல் போச்சே, இந்த மருந்து தெரிஞ்சிருந்தா இவங்கள காப்பாற்றிருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் வருஷம் உயிரோடு இருந்திருப்பாங்களே அப்படின்னு நமக்கு என்ன இருக்கும். அப்போ இங்கே பவுல் அதைத்தான் சொல்கிறாரு, எல்லாருடைய இரத்த பழிக்கும். அப்போ சுவிசேஷத்தில் கர்த்தருடைய வேதத்தின் மகத்துவத்தில் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்தேன். அது மாத்திரமல்ல, எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். அப்போ இரத்த பழி அப்படின்னா என்னன்னா, இந்த வேர்ட் ஆஃப் காடை சரியானபடி எல்லாரும் அறிந்து கொள்ளணும். நம்ம வெறும் பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, பரிசுத்தமாக்குதல், மீட்கப்படுதல், அது மாத்திரமல்ல, ஆண்டவருக்குள்ளே நாம் வெற்றியா இருக்க வேண்டும். அந்த ஜீவிதத்தை குறித்து பண விஷயங்களிலே நாம் எப்படி கர்த்தருடைய காரியங்களிலே நாம் வெற்றியா இருக்கலாம், பொருளாதாரத்திலையும் கர்த்தர் நமக்கு அதற்கான திட்டங்களை கொடுத்திருக்கிறார் இந்த வேத வசனத்தின் அடிப்படையிலே. ஸோ அதை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம் மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை. கடந்த நாளிலே வேதத்திலிருந்து ஒரு சில பகுதிகளை தியானித்தோம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது, ஒருவனை பகைத்து மற்றொருவனை அசட்டை பண்ணுவான் அப்படின்னு. மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை. கீர்த்தியா முன்னாடி வரையப்பா, அங்கே பைபிள் வாசி. வாசிங்க. நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள்? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. நீங்கள் பாருங்க, அந்த நாளில் இந்த இஸ்ரவேலர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அது இங்கிலீஷில் போட்டிருக்கு, ஆண்டவரிடத்தில் அவர்கள் ஆண்டவரை வஞ்சித்தார்களாம். அது இங்கிலீஷில் போட்டிருக்கு ரிபல் காட், ரிபல் நாட் மேன். மனிதனை அவர்கள் மனிதனிடத்திலே அவங்க திருடல, கர்த்தரிடத்திலே அவர்கள் திருடினார்கள், கர்த்தரிடத்தில் அவர்கள் வஞ்சித்தார்கள். அப்போ 8ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாம். இந்த தசம பாகம் என்பது மோசேயுடைய நாட்களுக்கு 1000 வருஷத்துக்கு முன்பாகவே ஆபிரகாம் நாட்கள்ல இருக்கு. ஆபிரகாம் யுத்த களத்துக்கு போய் ஜெயித்துட்டு வர்றாரு, தனக்கு உண்டான எல்லாவற்றிலும் கர்த்தரை கனம் பண்ணுகிறார் தசம பாகங்களால. அப்ப தசம பாகம் என்பது என்னன்னா 10th 10ல் 1, அது கர்த்தருக்கு உரியது. இங்கு சொல்லப்பட்டிருக்கு, அந்த கர்த்தருக்குரியதை அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் என்ன செஞ்சாங்க, அதை சாப்பிட்டுட்டாங்க. அதை கர்த்தருக்கு என்று கொடுக்காமல் அதை வஞ்சித்தார்கள். உதாரணத்துக்கு, கர்த்தர் நமக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கிறார் அப்படின்னா
நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அங்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அதுல என்ன வாக்கு பண்ணுகிறார்? 9ஆம் வசனத்துல இன்றைக்கு அந்த இஸ்ரவேலர்களை பார்த்து சொல்லுகிறார். அவங்கள பார்த்து ஆண்டவர் ஒரு வேர்டு யூஸ் பண்றார். நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள், நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறார். ஏன் அந்த மல்கியா நாட்கள்ல அந்த ஜனங்கள் ஒரு இருண்ட காலம் போல இருந்தாங்க. தேசத்துல ஒரு சமாதானம் இல்லை, தீர்க்கதரிசிகளுடைய சத்தம் ரொம்ப அபூர்வமா இருந்தது. இந்த மல்கியாவை கொண்டு கர்த்தர் பேசினார். இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம்? கர்த்தரை வஞ்சித்தார்கள். ஆலயத்துல வந்து அங்க ஆசாரியர்கள் சொல்வாங்களாம், நீங்க எதையாவது ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்துங்க, எதையாவது நீங்க பலி செலுத்துங்க, ஊனமானதா இருந்தா கூட பரவாயில்ல, நசல் கொண்டதா இருந்தா கூட பரவாயில்ல, கெட்டு போனதா இருந்தா கூட பரவாயில்ல. அங்க நடத்துகிற ஆசாரியர்களும் அவங்க என்ன சொல்வாங்களாம், அவங்க வீட்டுல நல்ல மந்தையில கெடா இருக்குமா, நீ கெட்டு போனதை கூட பரவாயில்ல, ஆண்டவருக்கு செலுத்து, ஊனமானதை கூட செலுத்து, நசல் கொண்டதுன்னு என்னன்னா புண்ணு, அது கூட செலுத்து, பரவாயில்ல அப்படின்னாங்களாம். ஆனா பைபிள்ல போட்டிருக்கு, கர்த்தர் மல்கியாவை கொண்டு சொல்றார், ஆசாரியர்களே நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். நடத்துகிறவங்க. ஸோ நம்ம சரியான பாதையில நடத்தணும். ஒரு ஃபுட்பால் டீம் இருக்கு, அந்த கோச் பண்றவர் இருக்கிறார். ஒரு ஃபுட்பால் டீம் தோத்து போச்சுன்னா யார்கிட்ட கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, அதுல விளையாடுகிற ஆளை மாற்ற மாட்டாங்க, அதை கோச் பண்ண அந்த கோச்சரை மாற்றுவாங்க. ஸோ எவ்ரி லீடர்ஷிப், ஒவ்வொரு தலைமைத்துவமும் எங்கு ஆரம்பிக்குதுன்னா சரியாய் நடத்துகிறவர்கள். அப்ப கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவைகளில ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவரே நீங்க எனக்கு வானத்தின் மதகை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் என்னை ஆசீர்வதிப்பீங்க. தசம பாகத்தை நம்ம கொண்டு வர்றப்ப வீட்டில் உட்காந்து இந்த வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 10ஆம் வசனம், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பசாலையில் கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து. ஆண்டவர் சொல்றாரு, நான் என் வானத்தின் பலகணிகளை திறந்து. அந்த வார்த்தையை நாம் மனதை மறுரூபமாக்க வேண்டும். இந்த வார்த்தையை நம்மை என்ன செய்யணும்? அர்ப்பணிக்க வைக்கத்தக்கதாக. ஆண்டவருடைய வார்த்தை அது எனக்குள்ளே நிறைவேறும், நான் அதை விசுவாசிக்கிறேன். அவர் எனக்கு வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். வீட்டில் உட்காந்து ஜெபிக்கணும். நான் கர்த்தருடைய சமூகத்திலே தசம பாகங்களை கொண்டு வருகிறேன். நம்ம வஞ்சிக்கப்பட வேண்டியதில்லை, வார்த்தையின்படி விசுவாசிக்கணும். எனக்கு அவர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் என் பிசினஸை ஆசீர்வதிப்பார், என் வீட்டை ஆசீர்வதிப்பார், என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், என்னை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி விசுவாசத்திலே நாம் என்ன செய்யணும்? பேசணும். இது கர்த்தருடைய வார்த்தை, இது சட்டத்தின்படி நமக்குரியது. இன்னொரு பக்கம் கிருபையின்படி நமக்குரியது. இது சட்டத்தின்படி யூதர்களுக்குரியது, ஆனா கிருபையின்படி புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்குரியது. சொல்லுங்களேன், சட்டத்தின்படி நமக்குரியது, கிருபையின்படி அது எனக்குரியது. ஹல்லேலூயா. இது என்ன கிருபை அப்படின்னா, இது யூதர்களுக்காக தான் எழுதப்பட்டது, ஆனா இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு ஆண்டவர் அந்த கிருபையை தருகிறார். ஹல்லேலூயா. அங்கு சொல்லப்பட்டிருக்கு, பூமியின் கனியை பட்சிக்கிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். 11ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் அந்த விஷயத்துல சவால் விடுகிறார். 10ஆம் வசனத்துல சொல்றாரு, என்னை சோதித்து பாருங்கள். God challenges us. நமக்கு ஆண்டவர் அதை சவால் விடுறார், என்னை சோதித்து பாருங்க அப்படிங்கிறார். எதுல சோதித்து பாருங்க அப்படிங்கிறார்னா, நீங்க அப்படி கர்த்தரை கனம் பண்ணி என்னை சோதித்து பாருங்க, என்னை டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படிங்கிறார். அப்போ கர்த்தரை கனம் பண்றப்ப நம்ம இருதயம் என்ன செய்யணும்? இந்த வார்த்தையின் மேல நமக்கு நம்பிக்கை வைக்கணும். கர்த்தர் எனக்கு அவர் என்ன செய்வார்? வானத்தின் பலகணிகளை திறந்து. வானத்தின் பலகணினா ஒண்ணும் இல்ல, மேட்டூர் டேம் இருக்கு, அங்க தண்ணி நிறைய வந்தோன்னா அந்த டேம் ஷட்டரை திறந்து விடுவாங்க. திறந்து விடுறப்ப தண்ணி எப்படி இருக்கும்னா மெதுவா வராது, ஒரு சொட்டு 2 சொட்டுலாம் வராது, பயங்கர ஃபோர்ஸா இருக்கும், கிட்ட போய் யாரும் நிக்க முடியாது. அது மாதிரிதான் வானத்தின் பலகணி என்பது அவருடைய வானத்தை திறக்கிறாராம். அவருடைய வானம் என்பது 5 ரூபா 10 ரூபா அல்லது 100 ரூபா 1000 ரூபா ரொம்ப கடனா இருக்கே, இல்ல அவருடைய வானத்தை, ஹல்லேலூயா, அது டேம்ல இருக்கிற தண்ணியை திறந்து விடுறது போல இருக்குமா. ஸோ ஒரு இமேஜின் பண்ணி பாருங்களேன். கர்த்தர் சொல்றாரு, என்னை சோதித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, தேசத்தின் மேல ஆசீர்வாதம். அதனுடைய அந்த முடிவை சொல்றாரு. 11ஆம் வசனம் எல்லாரும் வாசிக்கலாம். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை
உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன், அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை. அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, வெளியில் உள்ள திராட்சை கொடி பழமில்லாமல் போவதும் இல்லை. அடுத்த வசனம், உங்கள் தேசம் எப்படி இருக்கும், அது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள், தேசம் விரும்பப்படத்தக்கதா இருக்கும். ஹல்லேலூயா. அந்த மைக் அவங்ககிட்ட கொடுவேன்ப்பா, இந்த மைக், வயர் மைக், அது இந்த மைக் எடுத்து அப்படி இழுத்து சும்மா இல்லைங்க. பிரைஸ்லாம். அப்போ இந்த 12ஆம் வசனத்துல போட்டிருக்கு, அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எப்ப பாக்கியவான்கள் என்பாங்கன்னா, அது இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, then all the nations will call you blessed, for yours will be delightful land. தேசம் எப்படி இருக்குமா, அது விரும்பப்படத்தக்கதாக இருக்கும், தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். பாருங்க, இந்த கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படிங்கிறதுக்கு ஆம்பிளிஃபைட் பைபிள் என்ன போட்டிருக்குன்னா, பிளஸட் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, ப்ராஸ்பரிட்டி செழிப்பானவங்க, அடுத்து அவங்க மகிமையானவங்க. கர்த்தருக்குள்ள ஓட்டத்தை ஓடி ஒருவேளை அவங்க மரிக்கிறாங்க அப்படின்னா அவங்க எப்படிப்பட்டவங்களாம், அவங்க செழிப்பானவங்களாம். என்னங்க செழிப்பு? ஆமா, நரகத்துக்கு போகாம அவரோடு கூட இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பிளஸ்டு ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, மகிமைக்குரியவங்க. எல்லாரும் கர்த்தருக்குள்ள மரிக்க மாட்டாங்க, கர்த்தருக்குள்ள வாழ்ந்து கர்த்தருக்குள்ள மரிக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. பாக்கியவான்கள்ங்கிறதுக்கு விளக்கம் போட்டிருக்கு, பிளஸட், ப்ராஸ்பரிட்டி அண்ட் ஐ அம் ஃபுல் அப்படின்னு போட்டிருக்கு. ரொம்ப மகிமையான ஒரு காரியத்தை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்கிறார். அதே போல இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பிளஸட், பாக்கியவான்கள் அந்த வார்த்தை. அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு ப்ராஸ்பரிட்டி வேணுமா, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணுமா, நீங்க ஆண்டவரை கனம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கொஞ்சத்துல நீங்க ஆண்டவர் என்ன செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு கொடுத்த இது கொஞ்சம், இதை மல்டிபிள் பண்ண போறீங்க, நான் அதுக்குள்ள பாக்குறேன், உங்க வார்த்தையை பார்க்கிறேன், உங்க வல்லமையை பார்க்கிறேன், ஆனா நீங்க இந்த கொஞ்சத்துல இருந்து என்ன உயர்த்த போறீங்க. கர்த்தர் இந்த ஃபினான்சியலா நம்ம நல்லா இருக்கிறதுக்கு இந்த வார்த்தையை நமக்கு ஆதாரமாக வைத்திருக்கிறார். கொஞ்சத்துல ஆரம்பிக்கிறது. இந்த ஆண்டவருக்கு மகிமையாக சொல்லுகிறேன், பைபிள் ஸ்கூலுக்கு பைபிள் காலேஜுக்கு படிக்க போகிறப்ப 1.5 வருஷம் எனக்கு, அந்த 1.5 வருஷம் படிக்க போகிறப்ப ஆண்டவர் இயேசு அறியாத குடும்பம், அதுக்கு அந்த பெட்டி இதெல்லாம் வாங்குறதுக்கு 3000 ரூபா பணம் தேவைப்பட்டுச்சு. அந்த ஹாஸ்டலுக்குரிய திங்ஸு எல்லாம். ஏற்கனவே திண்டுக்கல்ல இங்கே ஒரு ஹாஸ்டல்ல இருந்து 2 இயர்ஸ் படித்தேன், +1 +2 படித்தேன். அடுத்து பைபிள் காலேஜ் படிக்க போகிறப்ப அப்போ வீட்டில் ஆண்டவர் சொல்றாரு, நீ புறப்பட்டு போ அப்படின்ட்டாரு. புறப்பட்டு போனால் எனக்கு அதற்கான சப்போர்ட் இல்லை, அதற்கான எந்த விதமான வீட்டில் இருந்து ஒரு ஒத்தாசை எதுவுமே கிடையாது. வீட்டில் சொல்கிறேன், வீட்டில் பயங்கரமாக அழுகுறாங்க அம்மா, 1 வாரம் அழுகுறாங்க. நான் பைபிள் காலேஜ் போகிறேன்னு புறப்பட்டு ஃபோன் பண்ணால் ஃபோனில் எடுத்தால் வையிறாங்க, அழுகுறாங்க. நீ சன்னியாசி மாதிரி போகிற, ஃபாதர் மாதிரி 14 வருஷம் அப்படி போகிற போல அப்படின்னு. நான் சொல்கிறேன், இல்லை இது கொஞ்சம் வருஷம்தான். இல்லை, பயங்கரமாக இருக்குது. அதை காட்டில் என்ன கொடுமைனா, அதுக்கு கொண்டு போகிறதுக்கான பெட்டி அது இல்லை, அதற்கான அந்த பணம் இல்லை, அங்கே ஃபீஸ் கட்டணும், ஒரு 300 ரூபா பணம் கட்டணும், அந்த பணம் இல்லை. அதை உட்காந்து நான் என்ன பண்ணேன்னா, நானாக பிளான் பட்டு ஜெபம் பண்ணேன், 3000 வேணும் ஆண்டவரே அப்படின்னு. 2 மாதம் ஜெபம் பண்ணேன். 2 மாதம் ஜெபம் பண்ணோன்னு எனக்கு 5000 ரூபா ஆண்டவர் கொடுத்தார். அதில் தசம பாகம் செலுத்தி மீத பணத்தை நான் இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கையில் வச்சுக்கிருந்தேன். ஒவ்வொரு மாதமும் ஃபீஸ் கட்டணும். ஃபீஸ் கட்டுறதுக்கு கர்த்தர்கிட்ட நைட் உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். 9 மணிக்கெலாம் படுக்க சொல்லிடுவாங்க, அதுக்கு மேலே முழிச்சிருக்கக்கூடாது. அந்த பாஸ்டர் விசிட்டிங் வருவார், அப்படியே சுற்றி வருவார். ஏன்னா வாலிப பசங்க படிக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அந்த பெரிய பாஸ்டர் பேரை கேட்டாவே பயப்படுவாங்க, ரொம்ப கண்டிஷனாக இருக்கும். அங்கே படிச்சுட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் நல்ல டிசிப்ளின் உண்டாக்குவாங்க. நைட்டு 11 மணி 12 மணிக்கு இப்படி அங்கே இருக்கிற எங்களோட படித்தவங்க 12 பேர் இப்படி தலையில் கையை நீட்டி ஜெபம் பண்ண வருவார். ஏன்னா படிக்கிறதுக்கு ட்ரைனிங் வந்தவங்களே நிறைய பேர் பலவித போராட்டங்களில் வந்திருப்பாங்க. அப்போ நான் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஏன்னா நிறைய ஒர்க்கு கொடுப்பாங்க, அப்புறம் ஸ்டடீஸ் இருக்குது, அதுக்கப்புறம் உட்காந்து ஜெபிக்கணும். உட்காந்து ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் இந்த தேவைகள்லாம் சந்திங்க ஆண்டவர். அடுத்த நாள் கூப்பிட்டு சொன்னார், நைட்டு என்ன 12 மணிக்கு நீ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு. இனிமேல் நான் வர்றப்ப ஜெபம் பண்ணுறதை பார்த்தேன் அப்படின்னாரு.
லெசர் ஹவர்ஸ் இருந்துச்சுன்னா உட்காந்து கொஞ்சம் ஜாலியாக அரட்டை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த நேரத்தில் கூட உட்காந்து ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே என் தேவைகளை நீங்கள் சந்திங்கப்பா. அப்போ போய் யார்ட்டையும் போய் கையேந்த முடியாது பாருங்க. அது ட்ரைனிங் படிக்க போயிருக்கிறோம், அதுலேயும் கூட எனக்கெல்லாம் ஃபேவராக இல்லை, கஷ்டமாக இருந்தது. அது கொஞ்ச காலம். ஹல்லேலூயா. அந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றினார். பிரியமானவர்களே, அப்போ நமக்குள்ள ஒரு நிச்சயம் இருக்கணும். நம்பி இருக்கிற ஆண்டவர், நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர். ரோமர் 10:12 சொல்லப்பட்டிருக்கு, அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவர் யாரா இருக்கிறாரா? ஐஸ்வர்ய சம்பன்னர். தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் தேவன் எப்படி இருக்கிறாரா? சொல்லுங்களேன். தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த மல்கியால சொல்லப்பட்டிருக்கு, மனுஷனை திருடல, மனுஷனை வஞ்சிக்கல, தேவனை வஞ்சித்தார்கள். யார வஞ்சிக்கல? ரிபல், நாட் மேன், ரிபல் காட். தேவனை வஞ்சித்தார்கள். நமக்குள்ள ஒரு ப்ரொமோஷன் வரணும்னா ஆண்டோட ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, நீங்க இதை கொடுக்குறீங்க, இந்த மாசம் என்னுடைய வருமானம் இவ்வளவு, இதை பெருகு பண்ணி கொடுங்க, உம்முடைய வானத்தின் மதகை எனக்கு திறந்தருளுங்க, அந்த கிருபையை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, சட்டத்தின்படி நான் அதை விதைக்கிறேன், ஆனா இந்த கிருபையை நான் விசுவாசிக்கிறேன், நீங்க என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அந்த விசுவாசம். அந்த விசுவாசத்தை ஆண்டவர் சொல்றார், சோதித்து பாருங்கள். God challenges us. நம்மை சவால் விடுறார். என்ன சோதித்து பாருங்கள், சவால் விடுறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் பொய் சொல்லவே மாட்டார். ஆண்டவருக்கு பொய் சொல்ல தெரியாது. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உபாகமம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உபாகமம் 12:6. ஜீசஸ். உபாகமம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அங்கே 6ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அங்கே உங்கள் சர்வாங்க தகனங்களையும். அன்னைக்கு மாதிரி என்ன இல்லை, தேவாலயத்துல போய் பலி செலுத்துறது இல்லை. இன்னைக்கு நம்ம ஆலயத்துல ஸ்தோத்திர பலியிடுறோம், ஆராதிக்கிறோம், கர்த்தரை துதித்து ஆராதிக்கிறோம். ஆராதிக்கும் போது அவருடைய பிரசன்னம் நம்ம மேல ஆண்டவர் ஊற்றுறார். கவனிக்கலாம். இந்த 6ஆம் வசனம் உபாகமம் 12:6, அங்கே உங்கள் சர்வாங்க தகனங்களையும் உங்கள் பலிகளையும் தசம பாகங்களையும் உங்கள் கை ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளையும் உங்கள் பொருத்தனைகளையும் உங்கள் உற்சாக பலிகளையும் உங்கள் ஆடு மாடுகளின் தலையீற்றுகளையும் கொண்டு வந்து. அது இங்கிலீஷ்ல போட்டிருக்கு பர்ன்ட் ஆஃபரிங். பர்ன்ட் ஆஃபரிங்னா என்னன்னா சர்வாங்க தகன பலி, சாக்ரிஃபைசஸ், பலிகள். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ், விசேஷித்த காணிக்கை. அடுத்து சொல்லப்பட்டிருக்கு நீங்க எதை அவருக்கென்று பொருத்தனை பண்ணீங்க அந்தது. அடுத்து சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய ஃப்ரீ வில் ஆஃபரிங், உற்சாகமான கர்த்தருக்கு செலுத்துறது. தலையீற்றுகள், ஒரு மந்தையில முதல் குட்டி, தலையீட்டுனா சிறந்தது, அந்த முதல் இது ஆண்டவருக்கு பொருத்தனை. ஒருவேளை 10 குட்டி போடுது, அப்ப முதல் குட்டி கர்த்தருக்கு. அதையெல்லாம் கர்த்தருக்கு, கர்த்தருடைய சந்நிதியிலே கொண்டு வந்து படைக்கத்தக்கதாக. அதை எப்படி செய்யறதா அங்கு நாம் வாசிக்கிறோம். அதை மனப்பூர்வமாக ஆண்டவர் அதை பார்க்கிறார், அதை செலுத்துறத பார்க்கிறார். அப்ப நம்ம செலுத்துறப்ப நமக்கு குறைஞ்சி போகாது. இதுல அங்கு விசுவாசம் செயல்படுது. நான் செலுத்தும் போது கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப செலுத்தும் போது நம்ம பாஸ்டருக்கு கொடுக்குறோன்னு இல்லை, இந்த வேத வார்த்தையின்படி கர்த்தருக்கு நான் செலுத்துகிறேன். அங்கு ஒரு விசுவாசத்தை நாம் அங்கு பார்க்கிறோம். கர்த்தர் அந்த விசுவாசத்தின்படி உங்க வாழ்க்கையை அவர் என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறார். வாசிக்கலாம் இன்னொரு வசனத்தை. ஸ்தோத்திரம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 32 34. லூக்கா 12:32. பயப்படாதே, பயப்படாதே, சிறுமந்தையே, சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார்.
உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். பழைமையாய் போகாத பணப்பைகளும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். இங்கு சொல்லப்பட்டிருக்கு, பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா இருக்கிறார். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே. அந்த வார்த்தையை கவனிங்க, பயப்படாதே. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிதா எப்படி இருக்கிறாரா? அப்ப கொடுக்கிறதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. கொடுக்கிறவங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, அங்கே திருடன் அணுகுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப காலை ஆராதனையில கூட தியானித்தோம், ஆண்டவருடைய வருகைக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக, ஆயத்தமாக்கப்பட்டவர்களாக. அப்ப நம்ம இருதயம் ஆண்டவருடைய அந்த பரம வீடு, ஆண்டவரோடு நான் இருக்கணும். ஆண்டவருடைய வருகையில நான் ஆயத்தமா இருக்கணும். என் குடும்பம் ஆயத்தமா இருக்கணும். நான் அவருடைய அந்த வருகையில நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஸ்தானத்துல இருக்கணும். அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்னா, நமக்குரியவைகள் எல்லாம் அவருடைய மகிமைக்காக வாழ்வோம். நம்ம செய்யற ஒவ்வொரு வேலையிலையும் ஆண்டவருடைய மகிமை எதிர்பார்ப்போம். பிள்ளைகளை வளர்க்கறதுல, வீட்டின் காரியங்கள்ல, எதிர்கால காரியங்கள், ஆண்டவரே உங்க நாமம் மகிமைப்படணும், உங்க சித்தம் செய்யணும், என் பிள்ளை உங்க நாமத்தை மகிமைப்படுத்தணும், உமக்கு பரிசுத்தமா இருக்கணும், என் வீட்டுக்கு நடுவுல நீங்க வாசம் பண்ணணும், என் வீட்டுல வாதை இருக்கக்கூடாது, என் வீட்டுக்குள்ள ஆண்டவரே பொல்லாங்கு வரக்கூடாது. ஸோ டிசையர், என் ஆண்டவருக்கு நான் பிரியம் கொடுக்கிறேன். அப்ப நம்ம இருதயம் எங்க இருக்கு? இந்த வார்த்தையும் அதை கை கொள்ளத்தக்கதாக அவருக்கு நான் பிரியமா இருக்கும் போது என் இருதயம் இந்த பொக்கிஷமாகிய வார்த்தைக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வார்த்தை அதான் சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும். இந்த ட்ரெஷர்னா என்னன்னா, ஆண்டவருக்காக நான் என்ன காரியம் செய்தேன். இறந்து போன வீட்டில் சொல்லுவாங்க, அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போகும். ஹிஸ் ஒர்க்ஸ், அந்த சகோதரி ஆண்டவருக்காக என்ன பிரயாசப்பட்டாங்க, எப்படி ஜெபித்தாங்க, குடும்பத்தை எப்படி நடத்தினாங்க, அவங்க வாழ்க்கையில என்னென்ன காரியத்துல ஜாக்கிரதையா இருந்தாங்க, அது எல்லாம் அவங்களோடு கூட கர்த்தருடைய சமூகத்துக்கு போகுமா? நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிறோம்? வேல்யூ எப்படி ஆயத்தமாய் இருந்து கர்த்தருக்காக பிரயோஜனப்பட்டோம்? நீதிமொழிகள் 14:1 சொல்லப்பட்டிருக்கு, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். ஒரு குணசாலியான ஸ்திரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 31 அவள் அதிகாலையில் இருட்டோட எழுந்து தன் வீட்டு காரியத்திலே அவள் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வீட்டு காரியங்களிலே கண்ணோக்கமாய் இருக்கிறாள். சங்கீதம் 124:1 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. அப்ப நம்ம வீடு கூட கர்த்தரால கட்டப்படணும். நீங்க ஒரு புத்தி இல்ல ஸ்திரியா வீட்டை கட்டலாம், இல்ல புத்தி இல்லாத ஸ்திரியா வீட்டை இடிக்கலாம். அப்ப கர்த்தரோடு நீங்க உங்க வீடு கட்டப்படணும், உங்க வீடு ஆசீர்வதிக்கப்படணும், அங்க உள்ள கர்த்தர் வாசம் பண்ணணும்னா உங்க இருதயம் அந்த வார்த்தையாகிய பொக்கிஷத்துல, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின்படி நான் செய்கிறேன், உங்களுடைய வார்த்தையின்படி என் வீட்டை நடத்துறேன், என் வீடு உம்மால கட்டப்படணும்பா, உங்களுடைய நாமத்தினால என் வீடு ஆசீர்வதிக்கப்படணும், என் வீட்டுக்குள்ள நீங்க வாசம் பண்ணணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம். என் வீட்டுல நீங்க தங்கி இருக்கணும், என் வீட்டுல தரித்திரம் இருக்கக்கூடாது, என் வீட்டுல சாபம் இருக்கக்கூடாது, என் வீட்டு நடுவுல வாதை இருக்கக்கூடாது, என் வீட்டுக்குள்ள பிசாசு வரக்கூடாது. The desire. பொருளாதாரத்தின் காரியங்கள் மாத்திரமல்ல, கர்த்தர் நம்ம வீட்டை கட்டணும். என் வீடு ஆண்டவரே நீங்க கட்டுற வீடா இருக்கணும்ப்பா, என் பிள்ளை உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையா இருக்கணும், என் ஃபேமிலி அப்படி இருக்கணும் ஆண்டவரே. நம்முடைய ஜெபமே அதுவா இருக்கணும். கர்த்தர் உங்களை கொண்டு உங்க வீட்டை கட்டுவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தையை நாம் பார்த்தோம். சரி, அடுத்ததாக ஒரே ஒரு தலைப்பை வாசித்து சீக்கிரமா 10 மினிட்ஸ்க்குள்ள நான் அதை முடித்து விடுகிறேன். 2 கொரிந்தியர் 8 அதிகாரம் 7 வசனம்.
இது மிகவும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். சீக்கிரமா 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆ ஆ ம் ம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கு பவுல் அப்போஸ்தலர் இந்த கொரிந்து சபைக்கு சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னா, 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் ஆவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்ற எல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும் அப்படிங்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எதுல பெருகி இருக்கிறாங்க அந்த சர்ச்சு, அந்த கொரிந்து சபை? விசுவாசத்துல, போதிப்புல, அறிவில, எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்ற எல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல. அந்த சர்ச்சு அப்படி பெருகி இருக்கு. அங்கு ஆண்டவருடைய அந்த வல்லமை வரங்கள் செயல்படுது. நிறைய பேருக்குள்ள அந்த கிஃப்ட் ஆப்ரேட் ஆகுது. ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க. ஆண்டவருடைய அந்த தீர்க்க தரிசனம் வரம் வெளிப்படுது, அபிஷேகம் வெளிப்படுது, அதெல்லாம் இருக்கு. ஆனா அங்க சொல்றாரு, இதுலலாம் பெருகி இருக்கிறீங்க, விசுவாசத்துல பெருகி இருக்கிறீங்க, அடுத்து அறிவில ஜாக்கிரதையில உங்கள் அன்பு எங்க மேல வச்ச அன்புல பெருகி இருக்கிறீங்க, மற்ற எல்லா காரியங்களும் பெருகி இருக்கிறீங்க. ஆனா தர்ம காரியம், கொடுக்கிற காரியங்கள்ல கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, the grace of giving, கொடுக்கிற காரியங்கள்ல நீங்கள் பெருக வேண்டும். சொல்லுங்களேன், கொடுக்கிற காரியங்கள்ல பெருக வேண்டும். அப்ப கொடுக்கிற காரியங்கள்ல ஏன் பெருக வேண்டும் அப்படின்னு அதை புதிய ஏற்பாட்டுல சொல்றாரு அப்படின்னா, இந்த அதாவது லா என்பது வேற, கிருபை என்பது வேற. லா அப்படின்னா சட்டதிட்டம், கிருபை என்பது நம் தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த காரியங்களை விசுவாசித்து பெற்றுக்கொள்வது. ஒரு உதாரணத்துக்கு, நம்ம ஒரு நாள் ஃபுல்லா 8 மணி நேரம் வேலை செய்யறோம். 8 மணி நேரம் வேலை செஞ்சு வர்றது பேரு, அது சட்டத்தின்படி 8 மணி நேரத்துக்கு நமக்கு சம்பளம் கொடுக்கப்படுது. ஆனா கிருபை என்பது 8 மணி நேரம் உங்களுக்காக உங்க அப்பா வேலை செய்யறாங்க, அல்லது அம்மா வேலை செய்யறாங்க, அல்லது ஹஸ்பண்ட் வேலை செய்யறாங்க. நீங்க என்ன செய்யறீங்க? உங்க வீட்டு கடமையை செய்யறீங்க. 8 மணி நேரம் வேலை பார்த்து அந்த சம்பளம் உங்க கையில வருது. அது பேர் என்ன? கிருபை. ஹல்லேலூயா. 8 மணி நேரம் வேலை பார்த்தது வேறவங்க, ஒருவேளை அப்பா வேலை பார்த்துருக்கலாம், அல்லது அம்மா வேலை பார்த்துருக்கலாம், அல்லது ஹஸ்பண்ட் வேலை பார்த்துருக்கலாம். நீங்க என்ன செய்யறீங்க? உங்க வீட்டினுடைய பகுதியில நிர்வாகம் மட்டும் பண்றீங்க. ஆனா உங்களுக்கு அந்த 8 மணி நேரத்துக்கான அந்த காரியங்கள் கிருபையா கொடுக்கப்படுது. இது பேர் என்னன்னா கிரேஸ். 8 மணி நேரம் ஒர்க் பண்ணல, ஆனா உங்களுக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்கு, அந்த ஸ்தானத்துல இருக்கீங்க. அந்த கிருபை உங்களை அலங்கரிக்கிறது. ஆவிக்குரிய காரியங்களையும் 2 காரியங்கள் இருக்கு. இங்க பவுல் சொல்றாரு, கொடுக்கிறதுல நீங்க அந்த கிருபையில வளரணும், அந்த கொடுக்கிறதுல அதுல வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கற்றுக் கொடுக்கிறார். அதை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 8:9 வாசிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே சொல்லுங்களேன், நான் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவனாகும்படிக்கு. சொல்லுங்களேன், அவருடைய தரித்திரத்தினாலே நான் ஐஸ்வர்யவனாகும்படிக்கு. அப்ப இந்த கிருபை என்ன சொல்லுதுன்னா, அவர் தரித்திரராகிறார், நான் ஐஸ்வர்யவனாகிறேன். சொல்லுங்களேன், கிருபை சொல்லுது, அவர் தரித்திரராகிறார், நான் ஐஸ்வர்யவனாகிறேன். ஹல்லேலூயா. இங்கு வாசிக்கிறோம். இந்த 2 கொரிந்தியர் 8:9 என்ன சொல்லப்பட்டிருக்கு அதை கவனிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. சிலுவையில் அவர் எப்படி தரித்திரரானார்னா, அவர் தலையில முள்முடி சூடப்பட்டது. அவங்க அம்மா பக்கத்துல நின்று பாக்குறாங்க, மரியாள் அவங்க பாக்குறாங்க. அவர் பிறந்த போது அவர் உலகத்தையே ஆழ்வார்னு சொன்னாங்களே தேவதூதர்கள் மூலமா, அதை கேட்கிறாங்க, அவங்க உள்ளம் உடையுது. இந்த சிமியோன் என்கிறவர் இந்த பிள்ளை இவ்வளவு விசேஷமானதுன்னு சொல்லி வாழ்த்துனாங்களே ஆலயத்துல போய் பிரதிஷ்டை பண்ண போறப்ப. அதுல ஒரு வார்த்தை சொல்றாங்க, இந்த பிள்ளையை உன் ஆத்துமாவை, அவங்க அம்மாட்ட சொல்றாங்க, உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் ஊடுருவி போகும். அதை இப்ப நினைக்கிறாங்க, சிலுவையில அவர் தொங்கி கொண்டு இருக்கிறார், அவங்க அம்மா அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு வேதனையா இருக்கும்.
அவர் ஒரு பெரிய ராஜ்யம் உண்டாக்குவாரு, அவரை கொண்டு பலத்த காரியம் செய்யப்படும்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டதே. காபிரியல் அந்த தூதன் வந்து சொன்னாரே, மேய்ப்பர்கள் மூலமா வந்து சொன்னாங்களே, உள்ளம் உடைந்து காணப்படுறாங்க. ஐயோ, என் பிள்ளை இவ்வளோ வேதனைப்படுதே. நல்லா கவனிங்க, நம் மேல வைத்த அன்பினாலே, உங்க மேல வைத்த அன்பினாலே, மனுக்குலத்தின் மேல வைத்த அன்பினாலே அவங்க அம்மாவுக்கு உள்ளம் உடையுது. பிள்ளையை பத்தி இப்படிலாம் சொன்னாங்களே, நான் எவ்வளோ சந்தோஷமா இருந்தேன், ஆனா இப்ப பிள்ளை தரித்திர கோலமா தொங்குதே, நீச கோலமா தொங்குதே. ஏன் தரித்திரம் தெரியுமா? உங்களையும் என்னையும் அவர் ஐஸ்வர்யவானாக்கும்படி. ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் சட்டத்தின்படி அல்ல, கிருபையினாலே அவரை விசுவாசிக்கிற உங்களுக்குள்ள அந்த ஐஸ்வர்யத்தை அவர் கிருபையா கொடுக்கிறாரு. அவர் அந்த முள்முடியை ஏற்றுக்கொண்டார். முள்முடி என்பது சாபம். உபாகமம் 28 பின்பகுதியில வரும். நீ வருத்தத்தோடே உன் சாப்பாடை சாப்பிடுவ, கடன்காரன் ஓங்கி இருப்பான், உன் பணம் எல்லாம் வட்டிக்கு போகும், உன் சரீரத்துல வியாதி இருக்கும், என்னாலும் உனக்கு சமாதானம் இருக்காது, உன் வாழ்க்கையில ஒடுக்கப்பட்டு திரிவ, அவன் தலையா இருப்பான், நீ வாளா இருப்பா. அதான் சாபம். ஆனா ஆசீர்வாதத்துல போட்டிருக்கு, நீ தலையா இருப்பாய், அவன் வாளாய் இருப்பான். ஹல்லேலூயா. அப்ப இயேசு ஏன் வந்து தரித்திரரானார் தெரியுமா? ஏன் சாபமானார் தெரியுமா? உங்க வீட்டில் இருக்கிற நம்ம ஒவ்வொருவருடைய வீடுகளில் இருக்கிற அந்த குறைவை நீக்கத்தக்கதாக அதை விசுவாசிக்கணும். எப்படி விசுவாசிக்கணும்? ஆண்டவரே, எனக்காக நீங்க தரித்திரரானீங்கப்பா, அந்த கிருபை எடுக்கணும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என் குடும்பத்தில் இருக்கிற அந்த சாபத்தை நீங்க சுமந்துட்டீங்க ஆண்டவரே. ஸோ த கிவிங் கிரேஸ், கொடுக்கறதுல கர்த்தர் நமக்கு ஒரு கிருபையை கொடுக்கிறார். இந்த வசனம் அதான் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும், முதல் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, ஃபார் யூ நோ த கிரேஸ் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், அவருடைய கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. கிரேஸ் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், that though he was rich, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும். எப்படிங்க ஐஸ்வர்யம் உள்ளவர்? 5 10 2 மீனையும் அநேக ஆயிரங்களுக்கு கொடுக்கிறார். காண ஒரு கல்யாண வீட்டுல தண்ணியே இல்லை, அதை திராட்சரசமாய் மாற்றுகிறார். அன்பான சிஸ்டர் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க, வேளாங்கண்ணி சிஸ்டர், கடைசி மறிக்கிற நேரத்துல 1 மணி நேரம் போனாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல 25,000 பில் போட்டாங்க. அப்புறம் கெஞ்சி குறைச்சி 6,000 ரூபா அந்த இறந்து போறதுக்கு முன்னாடி வேதனையோடு கூட 1 மணி நேரம் எத்தனை வியாதிஸ்தர்களை இயேசு சுகமாக்கி இருக்கிறார். அதுக்கெல்லாம் பில்லு போட்டா எங்க போறது? மரித்த அந்த நாயின் ஒரு விதவையின் மகனை இயேசு எழுப்பினார். ஆனா இப்ப அவங்க அம்மா பாக்குறாங்க, இயேசு ஆண்டவர் இயேசு சொல்றாரு, இதோ உன் தாய், இதோ உன் மகன். அவங்க அம்மாட்ட சொல்றாரு, இதுதான் உன் மகன். என்னுடைய கடமையை, ஒரு தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமையை அந்த சீசன்ட்ட சொல்றாரு, யோவான்ட்ட, இதோ உன் தாய். சீசன்ட்ட சொல்றாரு, சீசன்ட்ட தான் சொல்றாரு, இதோ உன் தாய். அவங்க அம்மாட்ட சொல்றாரு, இதோ உன் மகன். ஏன் தெரியுமா? அந்த பிரமாணத்தில் அவர் கரெக்டா இருக்கிறார். தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக, முன்மாதிரியா வாழ்ந்து காமிக்கிறார். அப்ப நினைச்சிருப்பாரு, ஒரு பிள்ளை இல்லைன்னா அந்த இடத்துல எவ்வளவு வேதனையா இருக்கும். இந்த நாயின் ஊர் விதவையினுடைய மகன் மரித்து போனா ஆண்டவர் மனதுருகி எழுப்பினார். இப்ப இயேசுவின் உள்ளத்துல நான் இல்லாம போயிட்டா என் அம்மா உள்ள எவ்வளவு துடிக்கும், அதெல்லாம் பாக்குறாரு. அந்த உள்ளத்துல அவர் நினைக்கிறாரு. ஆனா பிரியமானவர்களே, இயேசு அதற்காக மாத்திரம் சிலுவையில மரிக்கவில்லை, அதற்காக மாத்திரம் சிலுவையில் அவர் தரித்திரராகல. கோடா கோடி ஜனங்கள் இன்றைக்கு உங்க வீட்டுல ஏதோ ஒரு தரித்திரம் இருக்கா, ஏதோ ஒரு விதமான பாவற்றி இருக்கா, ஏதோ ஒரு விதமான சாபம் இருக்கா, உங்களுக்காக இயேசு அதை சுமந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை விசுவாசிங்க. நீங்க தரித்திரமா இருக்க தேவையில்லை, அவர் சுமந்திருக்கிறார். அதான் சொல்லப்பட்டிருக்கு, தி கிரேஸ் ஆஃப் கிவிங், கிருபையை அவர் கொடுக்கிறார். என்ன கிருபை? எனக்காக இயேசு சிலுவையில அந்த தரித்திரத்தை, முள்முடியை, சாபமான முள்முடியை, உபாகமம் 28 போட்டிருக்கு, நீ நன்றாயிருக்கும் போது என்னை சேவியாமல் போனது நிமித்தம் நீ பசியோடும் பட்டினியோடும் உன் சத்ருவை சேவிப்பாய். சாபம். நல்லா இருக்கிறப்ப கர்த்தர் தேட மாட்டாங்க ஒரு சிலர், ஆண்டவரை தேடுறது இல்லை, மனசு இல்லை, கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை. அந்த சாபத்துல போட்டிருக்கு, நீ நன்றாயிருக்கும் போது, உனக்கு எல்லாம் பரிபூர்ணமாயிருக்கும் போது உன் தேவனாய் கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம். எப்படி வேதனையான ஒன்று, சாபம்னு போட்டிருக்கு. ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, என்கிட்டத்துல குறைகள் இருந்தா மன்னிங்கப்பா, என் பிள்ளை என்ன நடத்தாத இருந்தா மன்னிங்க ஆண்டவரே, என் வீட்டுல என்ன சாபங்கள் இருந்தாலும் என்னை மன்னிங்கப்பா. கர்த்தருக்குரிய மகிமை நம்ம எடுக்கக்கூடாது,
நமக்கு கையில எல்லா சுதந்திரமும் கொடுத்தா நம்ம இஷ்டம் போல அனுபவிக்க கூடாது. அந்த ஊழியத்துக்கு வரும்போது எந்த தேவையும் போய் யார்ட்டையும் போய் கேட்கக்கூடாது. எனக்கு இல்லைன்னு போய் சொல்லி வீட்டில் கேட்கக்கூடாது. ஊழியக்காரங்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க. உன் தாய் தகப்பனிடத்துல கேட்கக்கூடாது. உன்னை போஷிக்கிறவர் அழைத்த இயேசு அதே ஆண்டவர் தான் உங்களையும் அழைத்து இருக்கிறார். உங்களுக்கு ஒரு தேவையா, அவற்றை போங்க, அரை கதவை பூட்டி அங்கே போய் ஜெபம் பண்ணுங்க, அவர் வெளியரங்கமாய் பலன் கொடுப்பார். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் ஜீவன் உள்ளவர், அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டது கிரேஸ் ஆஃப் கிவிங். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தோம். சொல்லுங்களேன், அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தோம். வேற எப்படி ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தார்? செத்த சரீரத்தை எழுப்பினார். செத்த சரீரத்தை எழுப்பினார். ஒருத்தவங்க கொரோனால ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. 20 லட்சம் ரூபாய் பில், 20 lakhs. பணம் இருந்தா பரவாயில்ல, பணம் இல்லைன்னா யோசிச்சு பாருங்க. ஒரு சிலர் பணம் இருந்தும் காப்பாற்ற முடியல. எப்படி இருக்கு பாருங்க. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும், ஆனா ஒரு சில நேரம் பணம் ஒன்றுக்கும் உதவாது. கர்த்தருடைய இரக்கம் இல்லைனா, கர்த்தருடைய கிருபை இல்லைனா. ஆகவே பணம் கடவுள் கிடையாது. பணம் நமக்கு தேவை, ஆனா பணம் நமக்கு தேவனுடைய இடத்தை எடுக்கக்கூடாது. அது நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அதை வச்சு பயன்படுத்த அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. ஆனா பணம் நமக்கு எல்லாவற்றுக்கும் பயன்படுகிறது. 2 சைடும் போகணும், கரெக்டா இருக்கணும், நீட்ரலா இருக்கணும். நம்ம ஏதாவது ஒரு தேவைன்னா போய் யார்ட்டையாவது போய் என்ன செய்யக்கூடாது, போய் கேட்கவோ எனக்கு உதவி செய்யுங்க, கர்த்தரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளணும். முற்பிதாக்களை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பா, என்னையும் ஆசீர்வதிப்பா. சரி, இந்த சிலுவையிலே அவர் எப்படி தரித்திரரானார் அதை பார்த்து சீக்கிரமா முடிக்கலாம். ஸ்தோத்திரம். கலாத்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். சொல்லுங்களேன், அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம் உதவும். ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, விருத்த சேதனம் நாங்களா விருத்த சேதனம் பண்ணவங்க அப்படின்னு யூதர்கள் சொல்றாங்க. அந்த கலாத்தியர் சபையில உழப்பி விடுறாங்க. ஒரு சிலர் விருத்த சேதனம் பண்ணாம இருக்கிறாங்க. நாங்க கிறிஸ்துக்குள்ள தாங்க இருக்கிறோம் அப்படின்னு. அது ரெண்டும் உதவாதுங்க. நீங்க கிறிஸ்துக்குள்ள இருந்தாலும் கிறிஸ்து இல்லாமல் பழைய யூதர்களுடைய முறைமையில இருந்தாலும் சரி, எது உதவும்னா அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம். சொல்லுங்களேன், அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம். எனக்காக இயேசு சிலுவையில தரித்திரரானார். எனக்காக அந்த முள்முடியை ஏற்றுக்கொண்டார். எனக்காக அவர் தாகமாய் இருக்கிறேன் என்று கதறினார். ஒருவேளை நிறைய தேவைகள் இருக்கு, பிள்ளைக்கு உரிய தேவைகள், குடும்பத்தினுடைய தேவைகள். என்ன செய்யறது? இந்த கிருபையை சொல்லுங்க. இரவெல்லாம், ஏசப்பா என் குடும்பத்துக்காக நீங்க தரித்திரரானீங்களேப்பா. விசுவாசிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-10 அதுல சொல்லப்பட்டிருக்கு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. இந்த கிருபையை நீங்க என்ன செய்யணும்? நல்ல காரியங்களை செய்து நீங்க அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசுவை விசுவாசித்து. ஹல்லேலூயா. கிருபையினாலே விசுவாசத்தை, சொல்லுங்களேன், விசுவாசத்தை கொண்டு எனக்காக ஆண்டவர் இயேசு தரித்திரரானார். என் மேல அன்பா இருக்கிறார், என் மேல இரக்கமா இருக்கிறார், என் பிள்ளை மேல இரக்கமா இருக்கிறார். ஆண்டவரே, நான் ஒரு வேளை நிர்விசாரமா இருந்திருக்கலாம், என் பிள்ளை இந்த சாபத்துல இருக்கக்கூடாதுப்பா, என் பிள்ளை தரித்திரத்துல இருக்கக்கூடாது, என் பிள்ளை மேல உங்க கிருபை உண்டாகணும், என் குடும்பத்தின் மேல உங்க கிருபை இருக்கணும், எங்க வீடு உங்க கிருபையினால கெட்டப்படணும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை. உங்க வீட்டுக்குள்ள அந்த கிருபை இருக்கணுங்க. என்ன கிருபை தெரியுமா? கர்த்தராகிய இயேசுவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அந்த கிருபை என்னன்னா, அவர் நமக்காக தரித்திரராயிருக்கிறார். உங்களுக்காக ஜெபத்துல உட்கார்ந்து சொல்லணும், என் பிள்ளைக்காக, என் குடும்பத்துக்காக, என் பிசினஸ்க்காக, என்னுடைய தேவைகளுக்காக. உங்க வீடு ரட்சிக்கப்பட்டிருக்கு, உங்க வீட்டுக்குள்ள அந்த கிருபை இருக்கணும். அதை வாஞ்சிக்கணும். ஏசப்பா, அந்த கிருபை என் வீட்டுக்குள்ள வேணும்பா. என் வீட்டுக்குள்ள தரித்திரம் இருக்கக்கூடாது, என் வீட்டுக்குள்ள கடன் இருக்கக்கூடாது. the grace of giving, அந்த கிருபை அதுக்கு தான் கொடுக்கிறாரு. உங்களுக்குள்ள அந்த கிருபையை ருசிக்கிறீங்களா? இல்ல நான் தான் எல்லாம் பாடுபட்டு நான் தான் சேர்க்கணும்? நல்லதுதான், தப்பு இல்லை. ஆனா அந்த கிருபையும் உள்ள விசுவாசிச்சு ஆண்டவரை ஸ்தோத்திரீங்க. ஸோ டோட்டலா கர்த்தர் உங்களுக்கு இந்த பாவர்ட்டியிலிருந்து, தரித்திரத்திலிருந்து, ஏழ்மையிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார். ஹல்லேலூயா. அந்த வாசகத்துல சொல்லப்பட்டிருக்கிற எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9, for it is by grace you have been
சேவ்டு த்ரூ ஃபெய்த். விசுவாசத்தினாலே, இந்த கிருபையை விசுவாசித்ததுனால நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. ஹல்லேலூயா. கிருபையினால விசுவாசத்தை கொண்டு சொல்லுங்களேன். கிருபையினால விசுவாசத்தை கொண்டு. எல்லாம் சொல்லுங்களேன். கிருபையினால விசுவாசத்தை கொண்டு. ஹல்லேலூயா. ஒருவேளை உங்க அப்பா ஒரு 100 கோடி ரூபா சொத்து சேர்த்து வச்சிருக்கிறார், ஆனா உங்களுக்கு தெரியல. திடீர்னு சொல்றாங்க உங்க பேர்ல 100 கோடி ரூபா இருக்கு அப்படின்னு. அது உங்க பேங்க்ல இந்த அக்கௌண்ட்ல இருக்கு அப்படின்னு. போன உடனே பேங்க்ல போய், ஐயா எனக்கு ஒரு 1000 ரூபா கொடுங்க ஐயா. யோ, உங்க பேர்ல 100 கோடி ரூபா இருக்கு. நல்ல கவனிங்க. இந்த வேதத்தின் வாக்கு தத்தங்களும் இந்த மீட்பும் அவருடைய இரத்தத்தினாலே அக்கிரமத்தினின்று நம்மை மீட்டிருக்கிறார். அசுத்தத்திலிருந்து நம்மை சுத்திகரித்திருக்கிறார். நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். அவர் மகிமைக்காக நம்மை ஆயத்தமாக்குகிறார். அந்த பரிசுத்தமாக்குதல், சுத்திகரிக்கப்படுதல், இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? அப்பாவுடைய சுதந்திரம் உங்களுக்கு வரும்படியாக. ஹல்லேலூயா. அப்பான்னொன்னே நம்ம நினைக்கிறது 5 ரூபா 10 ரூபா கடன். அப்படி இல்லை. இங்க வேதத்தின் அடிப்படையில பாருங்க, பூமியும் அதன் நிறைவும் அவருடையது. ஹல்லேலூயா. நேராயிடுச்சு. கடைசியாக லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். சீக்கிரமா. Give and it will be given to you. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். Good measure, pressed, shaken together. பாருங்க, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி கொடுக்கப்படுமா? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியிலே போடப்படும். லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா 6:38. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். சொல்லுங்களேன். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும். முதல்ல நான் வாங்கிக்கிறேன், ஆனா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த சகோதரி மரித்து போனாங்க, அடக்க ஆராதனை. அங்கே அவங்க உடம்பு முடியாத சகோதரி அடுத்த நாள் தான் பரியல் பண்றதா இருந்தது. திடீர்னு அந்த பரியலுக்கான பெட்டி உடனே வேணும்னாங்க. உடனே வேணும்னா அங்கே பெட்டி இல்லை. அங்கேருந்து ஃபோன் பண்ணி விசுவாசிகிட்ட கேட்குறேன், யாராவது மேட்டுப்பட்டிக்கு போய் இங்கேருந்து அந்த பழக்கணத்துங்கிற ஊர் 20 கிலோமீட்டர் இருக்கும், 15லேருந்து 20 கிலோமீட்டர், இங்கேருந்து அந்த பெட்டியை அனுப்பி விடுங்கன்னு ஒவ்வொருத்தருக்காக ஃபோன் பண்ணுறேன். ஒருத்தருமே இல்லை. உடனே அவங்க சொல்கிறாங்க, கார் இருக்கு, எடுத்துகிட்டு போய் ஒரு சிலரை அனுப்பி விடுறோம், போய் கார்லேயே தூக்கி வச்சுட்டு ஒரு ஆட்டோவில் வச்சுட்டு கொண்டு வந்துருங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நான் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ ஒரு கடைசியாக ஒருத்தட்ட ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ ஏன்னா மணி 5:30 ஆயிடுச்சு. அந்த பெட்டியெல்லாம் வந்து அதை இது பண்ணுறதுக்கு எப்படியும் 1/2 hour 3/4 மணி நேரம் ஆயிரும். கடைசியாக ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணு, அவர் தூங்கிக்கிட்டு இருந்தார். வேலையெல்லாம் பார்த்துட்டு அவங்க கடையில் வேலை நிமித்தம் டயர்டாக தூங்கிட்டு இருந்தார். தூக்கத்தோடு எழுந்திரிச்சார். பாஸ்டர், என்ன பாஸ்டர், பிரதர் இப்படி அடக்கிறதுக்கு அந்த பெட்டி வேணும். அடுத்த நாளுங்கிறப்ப அங்கே உள்ளூரில் என்னென்னா அந்த பெட்டிக்கு மொத்தமே 2400 ரூபா தான் ஆச்சு டிரான்ஸ்போர்ட்டோட. அங்கே ஒருத்தர் 5000 ரூபா பெட்டிக்கு மட்டும், அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டுக்கு தனியாக ஒரு இன்னும் ஒரு 1000 ரூபா கேட்குறாரு. வெறும் 2400 ரூபாயில் அற்புதமாக கர்த்தர் முடிய பண்ணார். அல்லேலூயா. கடைசி ஃபோன் பண்ண உடனே, பாஸ்டர் சொல்லுங்க பாஸ்டர், நான் செய்கிறேன் பாஸ்டர். நேராக அங்கே போனார். அங்கேருந்து உடனே ஏற்றி விட்டோன்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே வந்துடுச்சு. ஆச்சரியமான காரியம். அல்லேலூயா. தேவனுடைய கிருபை. ஒரு காரியத்தை செய்யும் போது புல்டோசர்காரங்களை கேட்டால் புல்டோசர்காரன் வரமாட்டான். அதில் ஒருத்தர் பணம் சம்பாதிக்க நினைக்கிறார், புல்டோசர்லாம் வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னேன். அங்கே ஒருத்தர் சொன்னார், புல்டோசர் வருவார் அப்படின்னு. நான் சொன்னேன், நீங்கள் போங்க, தைரியமாக போய் செய்யுங்க. உடனே அவர் போனார். போயிட்டு 1/2 மணி நேரத்தில் அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு வந்துட்டார். அப்புறம் அந்த குழியை மூட மாட்டேன்னாங்க. அதுக்கு 2 பேர் வந்தாங்க. நாங்கள் அந்த குழியை நாங்களாம் பொறுப்பெடுத்துக்கிறோம். கர்த்தர் அந்த வேலையில கூட ஒரு கிருபையை கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஒரு 100 பேர் 150 பேர் இருக்காங்க. பயங்கர சத்தமா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. ரட்சிக்கப்பட்ட குடும்பம், ஆனா அங்க ஒரு சில வித்தியாசமான ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் கிருபை தாங்குகிறது. ஹல்லேலூயா. நம்ம ஒரு காரியத்தை செய்யறப்ப கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதுக்கு அந்த கிருபை. இங்க பினான்சியல் காரியத்துல உங்க மேல கர்த்தர் அந்த கிருபையை ஊற்றுவார். வேதம் சொல்லுகிறது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், உங்களுக்கும் கொடுக்கப்படும். சொல்லுங்களேன், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அடுத்து சொல்லப்பட்டிருக்க, அமுக்கி
குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். இந்த வசனத்தை நல்ல சத்தமா வாய் விட்டு சொல்லி பாருங்க. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும். உங்களுடைய நேரத்தை ஆண்டவர் சமூகத்துல செலவு பண்றீங்க, இட்ஸ் a வேல்யூ. உங்களுடைய டேலண்ட்டை செலவு பண்றீங்க ஆண்டவருக்காக, அது வேல்யூ. கர்த்தர் அதை கனம் பண்ணுவார். இன்ஹெரிட்டன்ஸ், உங்க சுதந்திரத்தை அதை பயன்படுத்துறீங்க, கர்த்தர் அதை கனம் பண்ணுவார். உங்களுடைய பொசஷன், உங்க ஃபேமிலியை கர்த்தருடைய சமூகத்துல உட்கார வைக்கிறீங்க, அது இன்வெஸ்ட்மெண்ட். கொடுக்குறீங்க, உங்க பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறீங்க, இட்ஸ் a வேல்யூ. கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒவ்வொன்றையும் கர்த்தர் என்ன செய்வாராம்? அங்கு சொல்லப்பட்டிருக்கு, உங்களுக்கும் கொடுக்கப்படும். எப்படி கொடுப்பாராம்? அமுக்கி, பிரஸ், நல்லா அமுக்குறாராம். அடுத்து குலுக்கி, அடுத்து என்ன செய்யறாராம்? அந்த வார்த்தையை பாருங்க, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி. அடுத்து சொல்லுங்களேன், சரிந்து விழும்படி. இப்படி யாராவது அளப்பாங்களா? ஆனா ஆண்டவர் அப்படிதான் அளப்பாராம். அவர் கேரக்டரே அப்படிதான், சரிந்து விழும்படி. அடுத்து இன்னொரு வார்த்தை போட்டிருக்கு, நன்றாய் அளந்து. சொல்லுங்களேன், நன்றாய் அளந்து. ஹல்லேலூயா. எங்க வீட்டுல பால்காரர் பால் ஊத்த வருவாரு. அவர் பால், அந்த 500 பால் ஊத்துறது இங்கிட்டு நெளிஞ்சிருக்கும், அடியில் இப்படி குழியா இருக்கும். என்னென்ன இப்படிலாம் சட்டியை வச்சிருக்கீங்க அப்படின்னு இன்னும் கொஞ்சம் அப்பதான் அளந்து ஊத்துவாரு. அளந்து ஊத்துற மாதிரி ஊத்துவாரு, நன்றாய் அளந்து. ஹல்லேலூயா. சிரிச்சுக்கிட்டே சொன்னோன்னு அவரும் சிரிச்சுக்கிட்டே ஊத்திட்டு போயிடுவார். ஒரு பக்கம் அந்த சைட்ல சப்பழிஞ்சா பரவாயில்ல, இங்கிட்டு சப்பழிஞ்சிருக்கு. சரி, அடியில இருக்கிறத பார்த்தா இப்படி இருக்கு குழியா. எப்படிலாம் அளக்குறாங்க. ஆனா ஆண்டவர் அளக்கிறப்ப எப்படி அளக்கிறாருன்னா, அமுக்கி குலுக்கி, அடுத்து சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே. உங்க மடியை நல்லா பிடிங்க. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கொஞ்சத்துல நீங்க விதைக்க ஆரம்பிங்க. the grace of giving, இந்த வார்த்தையை விசுவாசிங்க. இயேசுவின் நாமத்துல கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். உங்களுக்குள்ளேயும் கர்த்தர் பெரிய மாற்றங்களை செய்வார். அவர் சிலுவையில தரித்திரரானது நமக்காக, உங்களுக்காக, உங்களுடைய எதிர்காலத்துக்காக. நான் அந்த ஊழியத்துல வரும்போது எனக்கெல்லாம் பெரிய ஃபைனான்சியல் பெரிய பேக்ரவுண்ட்லாம் கிடையாது. உடனே ஒன்று, இந்த வெளிப்பாடு. உங்களுக்குள்ள இந்த வெளிப்பாடு இருந்தால் உங்க பிஸ்னஸ் நல்லா இருக்கும், உங்க வீடு நல்லா இருக்கும். உங்க வீட்டு நடுவில் அந்த உங்க இல்லத்துல இயேசு உலாவுவார். அவர் கைவிடப்பட்டார். அவங்க அம்மா எப்படி நொறுக்கப்பட்டிருப்பாங்க. அந்த பிள்ளை பிறக்கிறப்ப சொல்லப்பட்டிருக்கு, மரியாள் இடத்துல வந்து தேவதூதன் சொல்றாரு, இதோ யாக்கோபின் வம்சத்திலே அவர் இப்படி இருப்பார். ஆனா சிலுவையில தொங்கும் போது ஏன் இவ்வளோ ரத்தம்? அந்த ரத்தமெல்லாம் கண்ணை மூடி இருக்கும். தலையில முள்முடிய வச்சு ஓங்கி அடிச்சிருப்பாங்க. அந்த ரத்தம் வடிகிறப்ப அந்த கையை வச்சு துடைக்க முடியாது. தரித்திரம் என்பது ஒரு இரும்பு நுகம், கழுத்தை போட்டு நெரிக்கும். ஐயோ, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், ஐயோ வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும். சோர்ந்துடாதீங்க. உங்க தேவைகள் ஒவ்வொன்றையும் அவர் சந்திப்பார். உங்க கடன்ல இருந்து கர்த்தர் விடுதலையாக்குவா. நம்ம மனது என்ன செய்யணும்? வார்த்தையினாலே மறுரூபமாகணும். இந்த பினான்சியல் பகுதியில உங்க தேவையை சந்திப்பார். திருமண தேவையா? சந்திப்பார். அப்பா உங்க கூட இருக்கிறாரு. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்து. எப்படிங்க ஐஸ்வர்யம் உள்ளவரா இருந்தாரு? 5000 ஆண்கள் சாப்பிட்டாங்க. வேலைக்காரர்கள், பெண்கள் எல்லாம் சேர்க்க மாட்டாங்க. 20000 பேர் இருந்திருக்காங்க. அவர் எப்படிங்க ஐஸ்வர்யம் உள்ளவரா இருந்தார்? குஷ்டரோகியை குணமாக்குனார். குஷ்டரோகி யாராவது குணமாக்க முடியுமா? அவர் he was a healer. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், உங்களை குணமாக்குகிற கர்த்தர். உங்க வீட்டை அவர் குணமாக்குவார். உங்க வீட்டில் இருக்கிற அந்த சாபத்தை நீக்குவார். அவர் இன்றைக்கும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபு சொல்றார், யோபு 19 சொல்றார், அவரை என் கண்களே காணும். என் மாம்சம், என் சதையெல்லாம் அழுகி மண்ணோடு மண்ணாய் போன பிற்பாடு அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். நான் அவரை பார்ப்பேன். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அவர் மண்ணோட மண்ண அல்ல, அவர் பலவீனமாய் அல்ல, மரணத்தை வென்று உயிர் தெழுந்தவராக. 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம். உங்களுக்குள்ள அந்த அன்பு பெருகட்டும். விசுவாசமா ஆண்டவரை பாருங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இவ்வளவு நாள் பாடுபட்டேன் ஆண்டவரே, இவ்வளவு நாள் நான் போராடி பார்க்கிறேன், என் வாழ்க்கையில தரித்திரமா இருக்குப்பா, சாபம் இருக்குப்பா, எனக்காக நீங்க சாபமானீங்க, எனக்காக நீங்க தரித்திரரானீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, உங்களை ஒப்பு கொடுங்க. தீத்து 2:14 போட்டிருக்கு, சகல அக்கிரமத்தினின்று நம்மை மீட்டு
நம்மை பரிசுத்தமாக்கி நம்மை சுத்திகரித்து நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அந்த சுத்திகரிப்பு எதுக்கு தெரியுமா? ஏன் பரிசுத்தமாக்குறார் தெரியுமா? உங்க வீட்டுக்குள்ள அவர் வாசம் பண்ணணும். நீங்க எங்க போறீங்களோ அங்க அவர் இருக்கணும். உங்க மேல அவர் வல்லமை விளங்கணும். அவர் சாபமானது எதுக்கு தெரியுமா? நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு. உங்க வீட்டுக்குள்ள ஒருவேளை அது உங்களை போட்டு அமுக்கி இருக்கலாம். ஆண்டவர் சொல்ற, உங்களை கொண்டு உங்க வீடு கெட்டப்படணும், உங்களுக்குள்ள ஜீசஸ் உலாவணும். மேலுந்து நிற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திர ராஜா. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஓ நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன். கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். நான் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி, நான் சுகமாய் இருக்கும்படி, நான் ஐஸ்வர்யமாய் இருக்கும்படி ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். சொல்லுங்களேன், நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். தேவன் அவருக்கு சொந்த ஜனமாக என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீர் ஐயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Thank you Lord. நாம் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் அந்த ஒரே ஒரு சரணத்தை பாடி நாம் முடிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. அழியாமல் அணைத்து கொண்டீ, கலையாமல் காத்து கொண்டி, குறைவின்றி பிறக்க செய்தி, பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டி, கலையாமல் காத்து கொண்டி, குறைவின்றி பிறக்க செய்தி, பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும், என் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. கரங்களை உயர்த்தி, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. சர்வவல்லமையுள்ள எங்கள் பிதாவே,
ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தையின்படி எங்களை கொடுக்கத்தக்கதாக, உமக்கு அர்ப்பணிக்கத்தக்கதாக, உம்முடைய நோக்கத்திற்கும் சித்தத்திற்கும் எங்களை ஒப்பு கொடுக்கத்தக்கதாக ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை நீர் தருகிறீர். நீர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தோம், சிலுவையில எங்களுக்காக தரித்திரரானீரே. எங்களை மீட்கும்படியாக, எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும், அந்த வீடு, அந்த இல்லம், அந்த வீட்டின் நடுவுல நீங்க வாசம் பண்றீங்க. அந்த ஜெபம் ஆண்டவரே, அந்த வெளிப்பாடுள்ள ஜெபமா உம்மை அறிகிற அறிவினால நிரப்பப்பட்டதுக்காக, the grace of giving, God challenges us. தசம பாகத்துக்குரிய காரியங்கள்ல சொல்றாரு, வானத்தின் அந்த பலகணிகள் திறக்கப்படும். ஆண்டவர் சொல்றாரு, இங்கு சொல்லப்பட்டிருக்கு அமுக்கி குலுக்கி, அடுத்து சொல்லப்பட்டிருக்கு நன்றாய் அளந்து சரிந்து விழும்படி. ஸ்தோத்திரம். உங்களுக்கும் கொடுக்கப்படும். ஒவ்வொரு மடியிலையும் கர்த்தர் நீர் போடுவீராக. அவங்க தேவைகளுக்கு யார்ட்டையும் போய் ஆண்டவரே கேட்க கூடாதப்பா, உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும். இருதய விசாலமாகட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும், வேதனையெல்லாம் நீங்கட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. இயேசுவின் நாமத்திலே திருமண தேவைகளை சந்திங்க, தனிப்பட்ட பிசினஸை ஆசீர்வதிங்க, தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தருடைய வல்லமை விளங்கட்டும், வேலை இல்லாதற்கு நல்ல வேலை கிடைக்கட்டும், இயேசுவின் நாமத்திலே குறைவு நீங்கட்டும், செழிக்க பண்ணுங்க ஆண்டவரே. உங்க நாமத்துல உம்முடைய வார்த்தையின் வெளிப்பாடுகளை உமக்குள்ள ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை கனம் பண்ணும்படி, உமக்கு பயப்படும்படி நீர் உயர்த்துவீரா. எல்லா மகிமை உமக்குண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்னைய ஐக்கியமும், வழிநடத்தலும், சமாதானமும், மாறுதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஸ்தோத்திரம்.